தமிழகத்தில் பிப்ரவரி 28ஆம் நாள் வரை தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 8ஆம் நாள் முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 8ஆம் நாள் முதல் அனைத்து கல்லூரிகளும் செயல்பட அனுமதி வழங்கப்படுவதாகவும், கல்லூரி விடுதிகளும் இயங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் பங்குகள் நேர கட்டுப்பாடு இன்றி இயங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரையரங்குகளில் இன்று முதல் 100 விழுக்காடு இருக்கைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்காட்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்படுவதாகவும், சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கல்வி சார்ந்த விழாக்கள் மற்றும் கூடங்கள் பிப்ரவரி 1ஆம் நாள் முதல் நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளும் திறப்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் பெரியார் திடலில் கீரிப்பள்ளம் ஓடையில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்தல் பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிப்ரவரி மாதம் அனைத்து வகுப்புகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். அண்டை மாநிலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் திரையரங்குகளில் இன்று முதல் 100 விழுக்காடு இருக்கைகளை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. திரையரங்குகளில் முகக்கவசம் அணிவது, உடல் வெப்ப பரிசோதனை செய்வது உள்ளிட்டவை கட்டாயம் எனவும், டிக்கெட் முன்பதிவில் ஆன்லைன் முறையை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மேலும் OTTயில் வெளியாகும் சில தொடர்கள், படங்கள் மீது பல புகார்கள் வருவதாக குறிப்பிட்ட பிரகாஷ் ஜவடேகர், OTT படங்கள், தொடர்களுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து விரைவில் வழிகாட்டுதல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பெங்களூரு விக்டோரியா அரசு மருத்துவமனையில் இருந்து சசிகலா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அகரஹார சிறையில் இருந்த சசிகலாவுக்கு காய்ச்சல், மூச்சு திணறல் இருந்ததால் விக்டோரியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனிடையே கடந்த 27ஆம் நாள் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலமான 4 ஆண்டு காலம் முடிந்ததை அடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் விக்டோரியா மருத்துவமனையில் இருந்து சசிகலா நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பெங்களூரு புறநகர் பகுதியான தேவனஹள்ளி சென்ற சசிகலா அங்குள்ள பண்ணை வீட்டில் தங்கியுள்ளார். மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பின்னர் சசிகலா செல்லும் காரின் முன்பக்கத்தில் அதிமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது விவாத பொருளாக மாறியுள்ளது. பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் இருந்து சசிகலா புறப்பட்ட போது வழி நெடுங்கிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது சசிகலா சென்ற காரின் முகப்பு பக்கத்தில் அதிமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது. இதனிடையே அதிமுக கொடியை பயன்படுத்த சசிகலாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியில் இல்லாத ஒருவர் அதிமுக கொடியை பயன்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பானது என அவர் கூறியுள்ளார். சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் என்பதால் தான் அவரது காரில் கட்சியின் கொடி பொருத்தப்பட்டதாக டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக சசிகலா தொடர்ந்து இருப்பார் என கூறினார். வழக்கு நிலுவையில் இருப்பதால் சசிகலா தான் அதிமுக பொதுச் செயலாளர் எனவும், கட்சியின் கொடியை பயன்படுத்த அவருக்கு எல்லா உரிமையும் இருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். டிடிவி தினகரன் மன்னிப்பு கடிதம் அளித்தால் அதிமுகவில் இணைப்பது குறித்து கட்சி தலைமை பரிசீலிக்கும் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியில் இல்லாத சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தி இருப்பது கண்டனத்துக்கு உரியது என கூறினார். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டும்தான் என குறிப்பிட்ட அவர், சுயநலத்துக்காக மற்றவர்கள் கூறும் கருத்தை ஏற்க முடியாது என தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதியில் சசிகலாவுக்கு ஆதரவாக அதிமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக அன்னூர் ஒன்றிய மகளிர் அணி தலைவி சகுந்தலா, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரங்கசாமி ஆகியோர் சசிகலாவை வரவேற்று அன்னூர் பேருந்து நிலையம், எல்லப்பாளையம் பகுதிகளில் போஸ்டர்களை ஒட்டினர். போஸ்டர்கள் ஒட்டிய சிறிது நேரத்திலேயே அதிமுகவினர் போஸ்டர்களை கிழித்து அப்புறப்படுத்தினர். சசிகலா விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் ஆளும் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சசிகலாவை வரவேற்று 1000 போஸ்டர்கள் ஒட்டுவார்கள், அவர்கள் அதிமுகவினர் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் உள்ள தொன்மையான கல்மரங்களை பாதுகாக்கும் வகையில் புவியியல் பூங்கா அமைக்கும் பணியை அமைச்சர் CV சண்முகம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலாவை வரவேற்று 1000 பேர் போஸ்டர்கள் ஒட்டுவார்கள், அவர்கள் அதிமுகவினர் இல்லை என கூறினார். தாங்கள் கூறினால் சசிகலா ஒழிக என 1 லட்சம் போஸ்டர்கள் ஒட்டுவார்கள் எனவும் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார்.
காலதாமதம் செய்யாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக வர வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக கூறினார். தமிழகத்தில் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு உள்ளதா என்கிற செய்தியாளர்களின் கேள்விக்கு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கூட்டணி வெற்றி பெறும் என அவர் தெரிவித்தார். பொய் வாக்குறுதி கொடுத்துதான் மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்தார். அதிமுகவின் கொடியை சசிகலா பயன்படுத்துவது என்பது உட்கட்சி பிரச்சினை என சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில்தான் உள்ளதாக கூறினார். பொய்யான வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், கல்விக் கடன் தள்ளுபடி என ஸ்டாலின் கூறுவது பொய் என கூறினார். முன்கள பணியாளர்களுக்கு முதலில் தடுப்பூசி செலுத்தப்படுவது பரிசோதனை அல்ல, இது அவர்களுக்கு அளிக்கும் பரிசு என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மருதமலை முருகன் கோயிலில் தமிழிசை சவுந்தரராஜன் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவராக இருந்திருந்தால் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பேன், ஆனால் ஆளுநர் என்பதால் பொதுமக்களுக்கு செலுத்தப்படும் போது செலுத்திக் கொள்வேன் என கூறினார். நம் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி நம் நாட்டு மக்களுக்கு செலுத்தப்படுகிறது என்பது பெருமைப்பட வேண்டியது எனவும் அவர் கூறினார். புதுச்சேரியின் வளர்ச்சி அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமியால் 70 விழுக்காடு வீழ்ச்சியடைந்து விட்டதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜே.பி. நட்டா, புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் 23 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என கூறினார். புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் எனவும் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பாஜக மண்ணை கவ்வும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நாராயணசாமி, புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் எனவும் இரு மாநிலங்களிலும் பாஜக மண்ணை கவ்வும் எனவும் தெரிவித்தார். தலைமை செயலாளர் சண்முகம் ஓய்வு பெற்றதை அடுத்து தமிழக அரசின் 47வது தலைமை செயலாளராக ராஜீவ் ரஞ்சன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைமை செயலாளர் சண்முகத்தின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவு பெற்றதை அடுத்து புதிய தலைமை செயலாளராக ராஜீவ் ரஞ்சனை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் அவர் தலைமை செயலாளராக பதவியேற்கிறார். இதனிடையே தமிழக அரசின் ஆலோசகராக முன்னாள் தலைமை செயலாளர் சண்முகம் IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓராண்டு காலத்துக்கு அரசின் ஆலோசகராக அவர் செயல்படுவார் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலில் பண விநியோகத்தை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக வருமான வரித்துறை, ரிசர்வ் வங்கி மற்றும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தேர்தலில் ஆன்லைன் மூலம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றக்கூடாது என அன்று ஜெயலலிதா சொன்னார். ஆனால் அம்மா கட்சி என்று சொல்லிக்கொண்டு டெல்லிக்கு சென்று பிரதமரின் கால் கைகளை அதிமுக பிடிப்பதாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் பழனிவேல் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஜெயலலிதாவின் கருத்துக்கு அதிமுக துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். தற்போதைய ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல என்பதை கூட்டணியில் உள்ள தேமுதிக கூறுவதாக குறிப்பிட்ட அவர், 200 தொகுதிகளை கைப்பற்றி திமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சி செய்வதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது அதிமுக அரசுதான் எனவும் மு.க. ஸ்டாலின் எத்தகைய பொய் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்துக்கு அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டதாக குறிப்பிட்டார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றலைகளின் காரணமாக 3 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வரும் 14ஆம் நாள் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். சென்னையில் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம், வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், விம்கோ நகர் மெட்ரோ சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் மேலும் பல்வேறு திட்டங்களையும் துவக்கி வைக்க உள்ளார். அண்மையில் முதலமைச்சர் பழனிசாமி டெல்லி சென்று அழைப்பு விடுத்த நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்து திறந்தவெளி கூட்டத்துக்கும் அனுமதி வழங்கும் பட்சத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த வெள்ளைதுரை என்பவர் ஒத்தக்கடையில் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் கூட்டத்தை நடத்த அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் அனைத்து திறந்தவெளி கூட்டத்துக்கு அனுமதி வழங்கும் பட்சத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தாதது ஏன் என அரசுக்கு கேள்வி எழுப்பினார். இந்திய ஜனநாயக கட்சியின் திருவாரூர் மாவட்ட தலைவர் திருமாறனின் உருவப்படத்தை கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து திருவாரூர் சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஐஜிகே திருவாரூர் மாவட்ட முன்னாள் தலைவர் திருமாறனின் கடைக்கு சென்று அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் திருமாறனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது இந்திய ஜனநாயக கட்சியின் திருவாரூர், தஞ்சை, நாகை மாவட்ட தலைவர்கள் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அலுவலக கழிவறையில் சிசிடிவி கேமரா வைத்து பெண்களை படம் பிடித்த தனியார் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிவிளை பகுதியைச் சேர்ந்த சஞ்சு என்பவர் செட்டிக்குளம் பகுதியில் மென்பொருள் நிறுவனம் ஒன்றை அண்மையில் துவங்கினார். அந்த நிறுவனத்தில் 3 பெண்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார். இந்த நிலையில் பெண்கள் கழிவறையில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகளை சஞ்சு மேற்கொண்டதால் அதிர்ச்சியடைந்த பெண் ஊழியர்கள் கோட்டார் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்த போலீசார் சஞ்சுவை கைது செய்ததுடன் அவர் பொருத்திய சிசிடிவி கேமரா மற்றும் அவரது லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பேனர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி பாஜக தேசிய தலைவர் வருகையை ஒட்டி அமைக்கப்பட்ட பேனரால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா வருகை தந்தார். இதையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி கடலூர் சாலைகளில் ஓரத்தில் JP நட்டாவை வரவேற்று ஆளுயர பேனர்கள் வைக்கப்பட்டன. மேலும் சாலைகளின் நடுவே பிரம்மாண்ட ஆர்ச்சும் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பெரிய அளவில் விபத்து ஏற்படும் அபாயம் இருந்ததாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக 2000 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் நீர் சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக சடையன்வலசு பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் அளவுக்கு பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. எனவே அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அலகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 1040 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனை திருப்பூர் மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திரளானோர் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருது விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குப்பச்சிப்பாறையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு வேப்பனப்பள்ளி, சூளகிரி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 300க்கும் அதிகமான மாடுகள் கொண்டுவரப்பட்டன. ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து சுமார் 3000க்கும் அதிகமான மக்கள் கூடி மாடுகளை உற்சாகப்படுத்தி விழாவை ரசித்தனர். விழாவில் முதல் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளருக்கு குப்பச்சிப்பாறை ஊர் பொதுமக்கள் சார்பாக 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த வகையில் பறவைகளை பார்த்து ரசிப்பதற்கான பார்வை இடங்கள், பறவைகள் அமர்வதற்கு கூடுதல் இடங்கள், பறவைகள் ஓவியங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்று வருகின்றன. அனைத்து பணிகளும் சில மாதங்களில் நிறைவுற்று விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கூர்மையான அரிவாளில் ஏறி நின்ற பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் இவர் கட்டடம் கட்டும் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி பில்லி சூனியம் போன்றவற்றில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி விரதம் இருந்துள்ளார். 58 நாட்கள் விரதம் இருந்து தினமும் ஒருவேளை மட்டும் மண்சோறு சாப்பிட்டு தனது குடும்பத்துடன் களிமந்தையில் உள்ள கருப்பணசாமி கோயிலில் கூர்மையான அரிவாளில் ஏறி நின்று வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார்.
மயிலாடுதுறை அருகே நிலம் தகராறு காரணமாக இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்தர்காட்டு பகுதியைச் சேர்ந்த முருகனின் வீட்டினருக்கும் அருகாமையில் உள்ள மற்றொரு குடும்பத்தினருக்கும் இடையே பல மாதங்களாக நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முருகனின் மகள் வீட்டில் தனியாக இருந்தபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வசந்தா, கார்த்தி உள்ளிட்டோர் அவரிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் பாலியல் ரீதியாகவும் பேசியதாகவும் தெரிகிறது. இதனால் மனமுடைந்த மணிமேகலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் டெல்லி எல்லையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 2 மாதங்களுக்கு மேலாக போராட்டம் நீடிக்கும் நிலையில் குடியரசு தினத்தன்று டெல்லியில் பேரணி நடத்தினர். இதில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 38 முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 84 பேரை கைது செய்துள்ளனர். குடியரசு தினத்தன்று விவசாயிகளின் போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, வன்முறை எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என தெரிவித்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, குடியரசு தினத்தன்று விவசாயிகள் போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தார். ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினத்தன்று மூவர்ண கொடி அவமதிக்கப்பட்டது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக அவர் கூறினார். மேலும் வன்முறை எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது எனவும் வேளாண் துறையை நவீனமாக்க அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகள் தொடரும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கர்நாடகத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட 5 மருத்துவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகத்தில் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி போட்டுக் கொண்ட 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இதில் 2 பேர் கோவிஷீல்டு தடுப்பூசியும் 3 பேர் கோவாக்சின் தடுப்பூசியும் போட்டுக் கொண்டனர். அவர்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 5 மருத்துவர்களுக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் நேரிட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.2ஆக பதிவானது. மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.2ஆக நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நில அதிர்வின் அளவு குறைவாக இருந்ததால் கட்டிடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தடுப்பூசியால் யாருக்கும் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என சுகாதார அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரசுக்கான தடுப்பூசியை பல்வேறு நாடுகள் தயாரித்து வருகின்றன. இதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்தியாவைப் போல இலங்கையும் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுக்கு தடுப்பூசி போட்டு வருகிறது. அந்த வகையில் முதல் நாளில் 5286 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அவர்களில் யாருக்கும் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஆயிரக்கணக்கில் பண்ணை பறவைகள் கொல்லப்பட்டுள்ளன. உலக நாடுகளில் அண்மை காலமாக பறவை காய்ச்சலும் பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. இவற்றில் இந்தியாவில் 9 மாநிலங்களில் இந்த பாதிப்பு காணப்படுகிறது. இந்த நிலையில் நேபாளத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் எதிரொலியாக 1865 வாத்துகள், 622 காடைகள், 32 கோழிகள், 25 வான்கோழிகள் ஆகிய பண்ணை பறவைகள் கொல்லப்பட்டன. 542 முட்டைகள் மற்றும் 75 கிலோ கோழி தீவனம் ஆகியவையும் அழிக்கப்பட்டன. பறவை பண்ணையில் நடந்த PCR பரிசோதனை அடிப்படையில் தொற்று உறுதியானது என தெரிவித்துள்ளது. மெக்சிகோ வழியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்த அகதியை ரோந்துப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். மத்திய அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான அகதிகள் மெக்சிகோ எல்லை வழியாக அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைகின்றனர். இந்த நிலையில் ஹிடல்கோ நாடுகளுக்குள் நுழைய அகதிகள் பலர் முயற்சித்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் ஒருவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அகதிகளை அச்சுறுத்தினார். ஆனால் ஒருவர் மட்டும் இதனை பொருட்படுத்தாமல் முன்னேறி வந்தார். இதையடுத்து அந்த வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் அந்த நபர் உயிரிழந்தார். இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் ராணுவ தளம் அருகே நிகழ்ந்த கார் குண்டு வெடிப்பில் 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து வரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர தாலிபான் பயங்கரவாதிகள் அமைப்பும் ஆப்கானிஸ்தான் அரசும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் ஷிர்ஜாத் மாவட்டத்தில் உள்ள ராணுவ தளத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை ஓட்டி வந்த பயங்கரவாதிகள் அதை ராணுவ தளத்தின் நுழைவாயில் முன்பு நிறுத்தி வெடிக்க செய்தனர். இதில் 14 ராணுவ வீரர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஜப்பானில் தாயின் உடலை அடக்கம் செய்ய விருப்பம் இல்லாததால் 10 ஆண்டுகளாக குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர்.
டோக்கியோ அருகே உள்ள சிபா நகரைச் சேர்ந்த யூமி யோஷினோ என்பவர் தான் வசிக்கும் வீட்டுக்கு வாடகை செலுத்தாததால் உரிமையாளர் அவரை வீட்டை காலி செய்ய வற்புறுத்தினார். அதன்படி யூமி வீட்டை காலி செய்ய உதவியாக சென்ற தொழிலாளி குளிர்சாதன பெட்டி ஒன்றில் பெண் ஒருவரின் உடல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து யூமியிடம் நடைபெற்ற விசாரணையில் பிணமாக இருக்கும் பெண் தனது தாய் என்றும் அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து யூமி யோஷினோவை போலீசார் கைது செய்தனர். கியூபாவில் ராணுவ ஹெலிகாப்டர் மலை மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கியூபாவில் இருந்து அமெரிக்காவின் எல்லையொட்டி அமைந்துள்ள குவாண்டமோ மாகாணத்துக்கு ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரில் விமானி உட்பட 5 ராணுவ வீரர்கள் இருந்தனர். இந்த நிலையில் ஹோல்குன் மாகாணத்தில் இருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டர் அருகில் உள்ள ஒரு மலையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்ததால் சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக கியூபா ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வெளிநாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு அமீரக குடியுரிமை வழங்க விதிமுறைகளில் திருத்தம் செய்து அமீரக துணை அதிபர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமீரக துணை அதிபரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ராஷித் தனது ட்விட்டரில் முதலீட்டாளர்கள், விஞ்ஞானிகள் உள்ளிட்ட சிறப்பு தகுதி கொண்டவர்கள், பொறியாளர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் உள்ளிட்டோர் அமீரக குடியுரிமை பெறும் வகையில் விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார். ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 4வது இடத்தை பிடித்துள்ளார். நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் 919 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 862 புள்ளிகளுடன் விராட் கோலி 4ஆம் இடத்தில் உள்ளார். இந்திய அணி வீரர் புஜாரா 6ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய அணியின் துணை கேப்டன் ரஹானே ஒரு இடம் முன்னேறி 8ஆம் இடத்தை பிடித்துள்ளார். பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலை பொறுத்தவரை பேட் கமின்ஸ் 908 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் முதலிடத்தில் உள்ளார். பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பிசிசிஐ தலைவரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான சௌரவ் கங்குலிக்கு அண்மையில் மீண்டும் லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவர் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சௌரவ் கங்குலிக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்டு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் சௌரவ் கங்குலி மருத்துவமனையில் இருந்து நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதனால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கு உள்நாட்டு நடுவர்கள் பணியாற்ற உள்ளனர். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னையில் நடைபெற இருக்கிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 5ஆம் நாள் தொடங்க உள்ள நிலையில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான நடுவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் முழுக்க உள்நாட்டு நடுவர்களை பணியாற்ற உள்ளனர். இதன்படி இந்தியாவைச் சேர்ந்த அனில் சௌத்ரி, நிதின் மேனன் ஆகிய இருவரும் முதலாவது டெஸ்ட் போட்டிக்கும், வீரேந்திர சர்மா, நிதின் மேனன் ஆகியோர் 2வது டெஸ்ட் போட்டிக்கும் கள நடுவர்களாக பணியாற்றுகின்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக முதல் முறையாக இந்த ஆண்டுக்கான ரஞ்சி கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி 1934ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. உள்நாட்டு வீரர்களின் திறமையை மேம்படுத்த உதவும் இந்த முதல் தர கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக இந்த ஆண்டு நடத்துவதில் சிக்கல் உருவானது. அதன்படி 87 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு ரஞ்சி போட்டி நடத்தப்படாது என இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் பெண்களுக்கான தேசிய அளவிலான ஒருநாள் போட்டி மற்றும் வீனோ மன்கெட் கோப்பைக்கான 19 வயது உட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டி ஆகியவை நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ஹரி அடுத்ததாக அருண் விஜயை வைத்து இயக்கும் படத்தில் பிரபல காமெடி நடிகர் யோகி பாபு நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சாமி, சிங்கம், வேல், 6, பூஜை என பல்வேறு ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் ஹரி அடுத்ததாக அருண் விஜய் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இப்படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்க உள்ளார். இந்த நிலையில் இப்படத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவும் நடிக்க உள்ளார் என்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் ஹரியின் இயக்கத்தில் முதல் முறையாக யோகி பாபு நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்வரன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்த நடிகை நித்தி அகர்வால் அடுத்ததாக பவர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு நடிகையான நித்தி அகர்வால் ஜெயம் ரவியின் பூமி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். பின்னர் சுசீந்திரன் இயக்கிய ஈஸ்வரன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தார். அடுத்ததாக தமிழில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த நிலையில் தெலுங்கில் உருவாகும் ஒரு வரலாற்று படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு ஜோடியாக நித்தி அகர்வால் நடிக்க உள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள கர்ணன் படத்தில்
அப்டேட்டை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தனுஷின் 41வது படம் கர்ணன். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள இப்படத்தை தானு தயாரித்துள்ளார். இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக மலையாள நடிகை ரெஜிஷா விஜயன் நடித்துள்ளார். மேலும் யோகி பாபு, லால் ஆகியோருக்கு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். மாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கையை மையமாக வைத்து இப்படம் தயாராகியுள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் திரையரங்குகளில் இப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று இதுவரை 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற திரைப்படத்துக்கு நடிகர் விஜய் சேதுபதி உதவி செய்துள்ளார். தயாரிப்பாளர் முதல் இசையமைப்பாளர் வரை முற்றிலும் புது முகங்களின் முயற்சியாக தயாராகியுள்ளது வாய்தா திரைப்படம். அறிமுக இயக்குனர் மகிவர்மன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரான சி மகேந்திரனின் மகன் புகழ் மகேந்திரன் வாய்தா படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை விஜய் சேதுபதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்.